வெறுங்கரண்டியை வச்சிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட தேர்தல் அறிக்கை அப்படின்ற பேர்ல தான் கைய வந்துட்டு இஷ்டத்துக்கு வழக்கம் போல இப்படின்னு ஆட்டி இருக்கிறாரு. அதிமுக எப்போது பாஜகவோட சங்காத்தத்தை மீண்டும் புதுப்பிச்சதோ அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கோட இப்படி சுத்துற கைக்கு இப்படின்னு காட்டிட்டாங்க. அவர் வந்துட்டு 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னப்பயே தமிழ்நாட்டு மக்கள் நம்மள தூக்கி குப்பையில போட்டாங்க. இப்போ வந்துட்டு 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க தமிழ்நாட்டு மக்கள் நம்பிடு. என்னையா சங்கித்தனமான அறிக்கையா கொடுத்துட்டு இருக்கீங்க? கூச்ச நாச்சமே இல்லையா? வெக்கமா இல்லையா? என்னதான் வந்துட்டு பாஜகவுக்கு வந்துட்டு அடிமை நாயகா போயிட்டீங்கன்னா உங்க முழு புத்தியும் இப்படி வந்து சங்கித்தனமா மாத்திக்குவீங்களா? உங்களுக்கு தான் சுயமரியாதை இல்ல. அட்லீஸ்ட் நீங்க அறிவிக்க திட்டம் ஒரு சுயமரியாதை உணர்வோட வைக்க கூடாதா? குலவிளக்கு உதவி திட்டமா விளக்க மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு பேரை வச்சிருக்கேன். உதவினாக்க நீ என்ன உன் சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறியா எடப்பாடி பழனிசாமி? எங்களுடைய வரிப்பணத்துல இருந்து எடுத்து கொடுக்காது நீங்க என்னடா எங்களுக்கு உதவின்ற பேர்ல கொடுக்கறது விளக்கெண்ண நாயகளா? இந்த விடிய பயணத்தால வந்து பாத்தீங்கன்னாக்கா போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்துக்கு போகுது நீங்க தான் சொன்னீங்க. இப்ப ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க என்ன லாஜிக் இது? அப்படிங்க ஒரு ஏழை வந்துட்டு 100 நாளைக்கு வந்துட்டு நிம்மதியா சாப்பிடலாம், சாப்பிடவே கூடாதுங்க அப்படின்றனாலே ஒரு திட்டத்தை காலி பண்ணு நினைச்ச திட்டம் தான் மகாத்மா காந்தியோட பேர்ல இருந்து அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு சட்டத்தை வந்து காலி பண்ணிட்டு ரீலி எப்பயோ அந்து போச்சு பழனிசாமி. இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் ரேவடி கல்ச்சர்னு சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு திட்டங்களை பயன்பெறுபவர்களை பிச்சைக்காரர்கள் அப்படின்ற பொருள் படுற விதத்தை வந்து தொடர்ந்து இந்திய ஒன்றிய ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக தேசிய அளவிலும் சரி இந்த ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. திருமண அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல எப்படியாவது வந்துட்டு ஆட்சியை வந்துட்டு மீண்டும் பிடிக்கணும் சொல்லி குதிரை கொம்பு கனவை காண்டுட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி இந்த 2026 பொங்கலின் போது ஏதாவது ஒரு பிரச்சனையை செய்து மக்களுக்கு ஏற்படுகிற சின்ன ஒரு அசௌகரியத்தை வைத்துக் கொண்டு பெரிய விதத்தில் அரசியல் செய்து தன்னுடைய அரசியலை வந்துட்டு மீட்டெடுக்கலான்னு பார்க்கும் போது இந்த பொங்கல் பரிசு தொகை ஆகட்டும், பொங்கல் விழா கொண்டாட்டம் ஆகட்டும், பொங்கல் விழா பயணங்கள் ஆகட்டும், அந்தந்த ஊர்ல நடக்கிற பொங்கல் விழா அனைத்தும் பாத்தீங்கன்னாக்க நல்லபடியா நடந்திருக்கு. மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாதம் சென்னை கிளம்பாக்கத்துல இருந்து சொந்த ஊருக்கு கிளம்பக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஈஸியாக வந்துட்டு பஸ் அக்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சது. அதனால பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு குறித்த நேரத்துக்கு தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் பொங்கல் விழாவை வந்துட்டு சிறப்பாகவே தங்களுடைய குடும்பத்தோட கொண்டாடி மகிழ்ந்திருக்கா. அது மட்டும் இல்ல அங்க நடக்கின்ற நிகழ்ச்சிகள் விளையாட்டுகள் எல்லாத்துலயும் வந்துட்டு அரசு நடத்துகின்ற விழாக்கள் எல்லாத்திலும் வந்து கண்டு மகிழ்ச்சி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொங்கல் விழாக்கா போகக்கூடிய மக்களால வந்துட்டு எந்த ஒரு டிராபிக் ஜாம் கூட வந்து சின்னதா ஏற்படாத அளவுக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் திமுக அரசு வந்து சிறப்பா கையாண்டு மக்களுக்கு வந்து ஒரு சின்ன அசௌகரியம் கூட வந்துட்டு வராத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை திட்டத்திலையும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்க அது மூலியமா அரசியல் பண்ண நினைத்த எடப்பாடி பழனிசாமியோட கனவுல மண்ணுதான் உளுந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும் போதுதான் தன்னை இந்த 2026 ஆரம்பிச்சு இந்த 17 நாட்கள் கூட தன்னை பத்தி எந்த ஒரு விஷயமும் இல்ல, தான் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செய்தி பப்ளிஷ் ஆகல அப்படின்னு சொல்லும் போது எப்பவுமே வந்துட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கை அப்படின்றது கட்சிகளுமே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு குழுவை டிசம்பர் நவம்பர்லயே அறிவிச்சு அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் அறிவித்ததுக்கு அப்புறமேட்டு தான் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை மார்ச் மாசம் தான் தமிழ்நாட்டுல வந்து மேக்சிமம் அறிவிப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவசரமா முந்திரி கட்டத்தனமா கடந்த தேர்தல் திமுக கொடுத்த 4 திட்டங்களை காப்பி அடித்து தன்னோட திட்டமாக அறிவிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த 4 திட்டங்கள்லயுமே 2 திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2021லயே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னவர் அந்த 2 திட்டங்களை டபுள் ஆக்கி அதிமுக தேர்தல் அறிக்கையை சேர்த்திருக்கிறார். அப்பதான் எனக்கு அண்ணா சொன்னது வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு, அதாவது என்ன இருக்க கரண்டியை வச்சிருக்கோம் ரொம்ப ஜாக்கிரதையா தான் போகணும், வெறுங்கரண்டியை ஆற்றவன் எப்படி வேணாலும் ஆட்டிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரிதான் வெறுங்கரண்டியை வச்சிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட தேர்தல் அறிக்கை அப்படின்ற பேர்ல தான் கைய வந்துட்டு இஷ்டத்துக்கு வழக்கம் போல இப்படின்னு ஆட்டி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல. அவர் இப்படின்னு ஆட்டினதை கொஞ்சம் பார்த்தா அவர் ஜெயிச்சாருனாக்கா இப்படின்னு வந்துரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சொல்றேன் அவர் இப்படின்னு தோசை ஊத்துறத நினைச்சுக்கிட்டு அதிமுக இருக்கவங்களே ஏமாந்து போயிடாதீங்க. அதிமுக எப்பொழுது பாஜகவோட சங்காத்தத்தை மீண்டும் புதுப்பிச்சதோ அப்பவே தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கோட இப்படி சுத்துற கைக்கு இப்படின்னு காட்டிட்டாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டியது அதிமுகவுடைய தொண்டர்கள் அப்படின்றதை நம்ம இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகையாக ஒவ்வொரு பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. எத்தனை கார்டு ரேஷன் கார்டு இருக்கு, ஒவ்வொரு கார்டுக்கும் நீங்க வந்துட்டு 1000 ரூபாய் கொடுக்கணும், எனக்கு எவ்வளவு பணம் வேணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
தந்தி டிவில அசோகவர்த்தினியோட இன்டர்வியூ வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சார் நீங்க 1500 கேட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே பதில் சொல்ல முடியாம ஏதோ ஒண்ணு உளறி வச்சு அசோகவர்த்தினிட்ட மொக்க வாங்கினாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்துட்டு 1500 கொடுக்குறேன்னு சொன்னப்பயே தமிழ்நாட்டு மக்கள் நம்மள தூக்கி குப்பையில போட்டாங்க. அவர் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு 2000 கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாக்க தமிழ்நாட்டு மக்கள் நம்பிடு. அதுல வந்து அந்த 2000 கொடுக்க வைத்திருக்க பேரு அவர் எந்த அளவுக்கு வந்து தன்னை வந்து சனாதன அடிமையாக சங்கிகளின் அடிமையாக வைத்திருக்கிறார் அப்படின்றதுக்காக சொல்ற குறைவிலக்கு திட்டமாக பெண்களுக்கு வந்து 2000 கொடுக்க. அது என்ன பெண்களுக்கு குறைவிலக்கு திட்டம்? அப்ப ஆண்கள்லாம் யாரு? என்னையா சங்கித்தனமான அறிக்கையா கொடுத்துட்டு இருக்கீங்க? கூச்ச நாச்சமே இல்லையா? வெக்கமா இல்லையா? என்னதான் வந்துட்டு பாஜகவுக்கு வந்துட்டு அடிமை நாயகா போயிட்டீங்கன்னா உங்க முழு புத்தியும் இப்படி வந்து சங்கித்தனமா மாத்திக்குவீங்களா? கட்சியில இருக்க பேர்ல வந்துட்டு திராவிடன் ஒண்ணு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது நீங்க அறிவிக்க திட்டத்துக்காக ஒரு சுயமரியாதை உணர்வோடு, உங்களுக்கு தான் சுயமரியாதை இல்ல, அட்லீஸ்ட் நீங்க அறிவிக்க திட்டம் ஒரு சுயமரியாதை உணர்வோடு வைக்க கூடாதா? ஆரம்ப காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் நல திட்டங்களுக்கு வந்து இலவசம் அப்படின்றப்ப அரசால் செயல்படுகின்ற மக்கள் நல திட்டங்களுக்கு இலவசம் வைக்கும்போது பார்ப்பனர்களாலையும் வெளிப்பட பார்ப்பனாலையும் ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கவங்களாலையும் இலவச திட்டம்னாலே ரொம்ப கேவலமாக இழிவாக பேசப்பட்டு அதை அதனுடைய பயனாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான கூச்சத்தை உருவாக்கிய போதுதான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அதை கட்டணம் இல்லா திட்டம் அப்படின்னு வந்துட்டு மாத்தினாங்க. அதுக்கு அப்புறமேட்டு இது என்ன மக்களோட வரிப்பணத்தை எடுத்தாலும் மக்கள்கிட்ட கொடுக்கும், அது என்ன கட்டணம் இல்லா திட்டம், இதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இலவசம் அப்படின்னு பொருள்படுது அப்படின்னு திராவிட மாடல் நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரியான மக்கள் நல திட்டங்களுக்கு உரிமை அப்படின்றத சரியா இருக்கும்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகையில இருந்து பல மக்கள் திட்டத்துக்கு உரிமை அப்படின்ற பேர்லயும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணம் அப்படின்ற பேர்ல திட்டங்கள் அறிவிச்சு அது மூலமா மக்களுடைய சுயமரியாதை எந்த இடத்துலயும் இழக்காத விதத்துல வந்துட்டு பெயர்களையும் அறிவித்தாரு, மக்கள் சுயமரியாதையும் வந்துட்டு காக்கிற வேலையை வந்து பண்ணாரு. ஆனா குலவிளக்கு உதவி திட்டமா விளக்க மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு பேரை வச்சிருக்கேன். உதவினாக்க நீ என்ன உன் சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறியா எடப்பாடி பழனிசாமி? இல்ல உன் பையனும் சம்பந்தியும் ரோடு கான்ட்ராக்டர் மூலியமா கொள்ளையா அடிச்சு அமித்ஷா டேபிள சேர்ந்திருக்கிற ஃபைலு, அந்த ஃபைலுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க அந்த சொத்துக்களை எல்லாம் வித்து உன்னோட சொந்த சொத்துக்களை எல்லாம் வித்து அது மூலியமா மக்களுக்கு செய்யப்படுற எங்களுடைய வரிப்பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கறது நீங்க என்னடா எங்களுக்கு உதவின்ற பேர்ல கொடுக்கறது விளக்கெண்ண நாயகளா அப்படின்னு தான் கேட்க தோணுது. கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா? இன்னமும் மக்களை வந்துட்டு ஒரு அவர்கள் கட்டுகின்ற வரிப்பணத்தை வந்து அவர்கள் வாங்கி அவர்களுக்கு உரிமையாக சேரக்கூடிய பங்கை வந்துட்டு இன்னமும் நீங்க உதவி இலவசம் திரும்ப பழைய பாடிக்க கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா உன் கட்சியில இருக்கக்கூடிய பெண்களே வந்துட்டு இதுக்கு விளக்கமாத்த ஒண்ணு அடிப்பாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு மோசமான ஒரு திட்ட பேரை வந்துட்டு அறிவிச்சுட்டு இதுல வந்துட்டு சிரிப்பு இழிப்பு வேற 36 பல்லும் தெரிகிற அளவுக்கு பல்லழக காட்டி சிரிப்பு வேற, கூச்ச நச்சமே இல்லையா எடப்பாடி பழனிசாமி? அப்படிதான் கேட்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா மகளிர் விடியல் பயணத்தை வந்து தொடங்கி வைக்கப்பட்ட போது லிப்ஸ்டிக் பூசின பஸ்ன்னு சொல்லி கிண்டலிச்ச இதே எடப்பாடி பழனிசாமியும் சி.வி. சண்முகம் போன்றவர், அது சி.வி. சண்முகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வரப்போகிற தேர்தல பொண்டாட்டிகளை கூட இலவசமா கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் குறித்து மட்ட ரகமா பேசி இந்த விடியல் பயண திட்டத்தை குறித்து பேசுவோம் ரொம்ப மட்ட ரகமா கேவலமாக குடிபோதில பேசினாரு சி.வி. சண்முகம். அப்படிப்பட்ட இந்த விடியல் பயணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இப்ப ஃப்ரீயா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த விடியல் பயண திட்டம் தேவைப்பட்டு லிப்ஸ்டிக் பஸ் சொல்லி கிண்டல் அடிச்சீங்க. இந்த விடியல் பயணத்தால வந்து பாத்தீங்கன்னாக்கா போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்துக்கு போகுது நீங்க தான் சொன்னீங்க. இப்ப ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா என்ன லாஜிக் இது? சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. குலவிளக்கு திட்டம்னு சொல்லிட்டு மாதம் 2000 கொடுக்கறதுக்கு நீங்க வச்சீங்களே, ஆண்களுக்கான ஃப்ரீ பஸ்க்கு ஏன்டா நீங்க பேர் வைக்க மாட்டேன்னீங்க? இதுதான் உங்களுடைய சாவணி சப்பை. ஓகேவா? சரி, அது வேணுங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அம்மா இல்ல திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்துட்டு கலைஞர் வீடு திட்டம் அப்படின்ற பேர்ல இருந்ததை அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சுக்கிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நகர்ப்புறங்கள் இருக்க மக்களுக்கு கான்கிரீட் இப்ப எல்லாத்துக்கும் திராவிட மாடல் அரசு குடிசை வீடு கட்டி எல்லாத்துக்கும் திராவிட மாடல் அரசு சகல வசதிகளோட வீடுகளை கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. கான்கிரீட் வீடு அழகாக கட்டி கொடுத்துட்டு இருக்க சகல வசதிகளோட. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மா திட்டம்னு சொல்லிட்டு கான்கிரீட் வீடு, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நகர்ப்புறம் வந்து அடுக்குமாடி வீடு அப்படின்னு சொல்லிட்டு கதையா அளந்து விட்டுருக்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட திட்டத்தை இதுலயும் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக வந்துட்டு இந்த ஒரு திட்டம் இருக்கவே கூடாதுங்க, ஏழைங்க 100 நாள் கூட நிம்மதியா சாப்பிடக்கூடாது, ஏழைகள் வீட்டுல எந்த சூழலையும் அடுப்பு எரிஞ்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக எப்படியும் ஒரு ஏழை வந்துட்டு சாப்பாடு 100 நாளைக்கு வந்துட்டு நிம்மதியா சாப்பிடலாம், சாப்பிடவே கூடாதுங்க அப்படின்றதுனாலே ஒரு திட்டத்தை காலி பண்ணணும்னு நினைச்ச திட்டம் தான் மகாத்மா காந்தியோட பேர்ல இருந்து அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு சட்டத்தை வந்து காலி பண்ணிட்டு
அதை வந்துட்டு இது பண்றதுக்கான வேலைகள் செய்யும் போது இப்போ வந்து 100 நாள் வேலையை திட்டம் 125 நாள் வேலையா இருக்குது. இவர் 150 நாள் ஆக்குவாங்க. அந்த திட்டத்தை காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்யும் போது அதுக்காக ஒத்து ஒதுக்கிட்டு அந்த சட்டங்களுக்கு வந்து மறைமுக ஆதரவும் பிரச்சாரமும் செய்து கொண்டே இருப்பார். அந்த திட்டம் ஒழித்து கட்டப்படணும் அப்படின்றத உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாள் 150 நாளா மாத்துவோம்னு சொல்லிட்டு கலரா ரீல் விடுறாங்க. சரி நீ விடு, உன் ரீல் எப்பயோ அந்து போச்சு பழனிசாமி. அதனாலதான் நீ வந்து பாத்தீங்கன்னாக்க 11 தேர்தலா வந்துட்டு தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கிற அப்படின்றது இங்க யதார்த்தம். அதை கூட நீ புரிஞ்சுக்காம ரீல் விட்டுக்கிட்டே இருக்கிற. சரி அதை விட அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் இவங்களுடைய திட்டம் தான். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி வாங்குறதுக்கு மாசம் 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னது இப்ப 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கூடாது. இதெல்லாம் அதாவது வந்துட்டு மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் ஆகட்டும், இந்த ஸ்கூட்டி திட்டம் இவங்க அம்மா ஜெயலலிதா கொண்டு வந்த ஸ்கூட்டி திட்டம் கூட வச்சுக்கேன். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் ரேவடி கல்ச்சர்னு சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு திட்டங்களை பயன்பெறுபவர்களை பிச்சைக்காரர்கள் அப்படின்ற பொருள் படுற விதத்தை வந்து தொடர்ந்து இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக தேசிய அளவிலும் சரி இதை ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே வந்து குஷ்பு போன்றவங்களும் தமிழிசை போன்றவர்களா இதை பிச்சை திட்டம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் கண்டிக்கிறதுக்கு துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி இப்படி திமுகவோட திட்டங்களை அப்படியே காப்பி அடிச்சுட்டு வந்து கொடுத்தாக்கா சொன்னாக்கா அவரால் செய்வதற்கு சாத்தியமில்லாத விஷயங்களை இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட அப்படின்ற பேர்ல சத்தியம் பண்ணி நான் இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்ற பேர்ல எடப்பாடி பழனிசாமி சத்தியமே செஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி உன்னால்தான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல, அதுக்கு உனக்கு சாமர்த்தியமும் இல்ல, அதான் விலகுன்னு சொல்லிட்டு மக்களே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் இந்த 2026 தேர்தல்ல காலி பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அது குறிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு உரிமை திட்டங்கள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகைன்னு வைத்திருந்த விஷயத்த இந்த ஆள் உதவித்தொகைன்னு மாத்திரம் பாத்தீங்களா. இதுக்காகவே இந்த ஆளை வந்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்துட்டு கண்டிப்பாக தோற்கடிக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே, நன்றி, வணக்கம்.